இங்கேருந்து நீங்கள் பூந்தமல்லி ஆர்ச் அந்த ஹைவே மெயின் ரோடு, அதாவது பூந்தமல்லி டு கோயம்பேடு போகிற ஹைவே திருவேற்காடு ஆர்ச்சுக்கு போனோம்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம போயிடலாம். பெரிய பஸ் டிப்போவே திருவேற்காடுக்குள்ளே இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 360 டிகிரி நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 1 மந்த்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 4900 rupees கொடுக்கலாம். உள்ளுக்குள்ளே வரும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். 10,000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். ஒரு கஸ்டமர் வந்து அக்டோபர் மாதம் வந்தார், சார் நான் இங்கே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் சொன்னீங்க, இங்கேருந்து அப்படி போயிட்டு ஒரு 700 மீட்டர்ஸ் ரைட்டு திரும்பினா அங்கே ஒரு சைட் இருக்கு, அவங்க 6500 விற்கிறாங்க சார், ஏன் சார் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ரீ சைட் விசிட்ஸ் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆன் டோர் ஸ்டெப்ல நம்ம சைட் விசிட்ஸ் கொடுக்குறோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. பூந்தமல்லி போனீங்கன்னா அங்கே வந்து சவிதாவோட ஸ்கூல்ஸ் இருக்கு, அண்ட் தென் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட். இப்போ போரூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில் நஸ்ரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ பொங்கலுக்கு அப்புறம் லான்ச் பண்றாங்க. இங்க இப்போ மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் 12,000 11,000 ஆகுதுன்னா இங்க கண்டிப்பா 8,000 ஹைக் வந்து. நீங்கள் பண்ணுற தப்பே அதுதாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பிளாட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், எல்லாமே ஆனால் போப்பா இவன் எங்கே வேணால் எடுத்து போடுவான், எது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் போட்டிருப்போம், சிஎம்டி அப்ரூவ் நிறையா போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா திருவற்காடுல சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். போன மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே போட்டோம். இந்த பின்னாடி தெரிகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா போர் போடும்போது போட்டோம், இப்போ வந்து வளர்ந்துருச்சு. இதே மாதிரி 4-5 வீடு வந்துருச்சு. அது இல்லாமல் நம்ம திருவற்காடு ஊருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தவங்களாம் வந்து வருவாங்க, சைடு விசிட் பண்ணுவாங்க, வெளியில் திரும்பி போவாங்க, திரும்பி நம்ம சைடுக்கு தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து சொன்னதுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, எப்படி உங்களால் ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ரேட்டில் நீங்கள் ப்ராஃபிட் ரேட்டில் வாங்கியிருக்கலாம்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்குறீங்களா, அதே ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திருவற்காடு சைடை பற்றி ப்ரோ தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்கலாம். சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு சைட்டாக அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்க சைட்டாக எடுத்து வந்திருக்கோம். ஸோ மக்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க. டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லிருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரோ இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்ட சைட்டு தான். நீங்கள் அன்னைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியில் வரைக்கும் வீடு இருந்தது. சைட்டு எங்கன்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி ப்ரோ. எங்க வீடா இருக்கு வெளிய சுத்தி நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடு கிட்ட கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாதி கட்டி இருந்தாங்க. இப்போ ஆமா, பிளாஸ்டரிங் ஸ்டேஜ்ல இருந்தது. ஒன்னு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, இன்னொன்னு வந்து பிளாஸ்டரிங் ஸ்டேஜ்ல இருக்கு. சரி ப்ரோ. சோ நம்ம இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட். இது எங்க டெவலப் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவேற்காடுல டெவலப் பண்ணிருக்கோம். திருவேற்காடு எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி டு, அதாவது கோயம்பேடுல இருந்து பூந்தமல்லி போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த வானகரம் பைபாஸ் வரும். அந்த பைபாஸ் தாண்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவேற்காடு ஆர்ச் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல கட் ஆகும். அந்த கோயிலுக்கு போற ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 700 மீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராமாலய மண்டபம் இருக்கும், ராமாலய கல்யாண மண்டபம். அந்த ராமாலய மண்டபத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி வந்து 24/7 இருக்கு. அங்க இருந்து உள்ளுக்குள்ள வரது ஒரு 700 மீட்டர்ஸ் மட்டும் நம்ம உள்ளுக்குள்ள வரணும். உள்ளுக்குள்ள வரும்போது கம்ப்ளீட்டா எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உள்ள வரும்போது ஒரு இடம் 2 இடம் மட்டும் தான் வீடு கட்டாம வச்சிருப்பாங்க. ஃபுல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம சைட்ல தான் வந்து முடியும். ஸோ முடியறது வந்து எக்ஸ்டென்ஷன். நம்ம இப்போ நான் அன்னைக்கு பின்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு 30 அடி ரோடு. இது ஓகே, நம்ம நின்னுட்டு இருக்க இதுவும் 30 அடி ரோடு தான். ஸோ இந்த 30 அடி ரோடு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு 2.5 ஏக்கர் ஒரு 45 பிளாட்ஸ் வந்து அதுல ஆல்ரெடி வந்து நமக்கு அப்ரூவல் வந்துருச்சு. ரேரா மட்டும் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ப்ராபபிலி பை மார்ச் ஏப்ரல்ல அது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து எப்படி கிளாம்பாக்கம் சைடு அடிசிஎஸ் சைடு எடுத்து போடுறோம். ஒரு சிட்டிக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் ரீசெண்டுக்கு எல்லா வீடியோல இந்த பக்கம் போனா இந்த பக்கம் எக்ஸாக்ட்லி ப்ரோ, இதுல இந்த பக்கம் போனா அப்படின்றது சென்னைக்கு வர ரூட்ல சென்னைக்குள்ளே நம்ம சைட் சென்னைக்குள்ளே இந்த பக்கம் போனா திருவேற்காடு கோயில், இந்த பக்கம் போனா வந்து நம்ம மதுரை வாயில் சொல்லலாம். சோ அது இது வந்து ப்ராப்பர் சென்னைக்குள்ள சிஎம்டி அப்ரூவ் ப்ரோ. சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ். சூப்பர். ஒரு இடம் வந்து அது நல்ல பட்ஜெட்ல சொல்ல வர, அது சிட்டிக்குள்ள தெரியுற நம்ம சைட் தான். நம்ம சைட்ல எத்தனை ஏக்கருக்கு எத்தனை பிளாட்ஸ் பிடிச்சிருக்கோம் சொல்லுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2.5 ஏக்கர் ப்ராஜெக்ட். 2.5 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 65 பிளாட் கிட்ட போட்டிருந்தோம். ஆமா, 65ல நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு 30 கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எகைன் லைக் நீங்க அந்த பேலன்ஸ் ஒரு 30 பிளாட் இருந்ததுல அந்த 30ல வந்து 20 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். கடைசி 10 பிளாட் தான்
இந்த சைட்ல நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 months தான். ஆமா 2 months. நீங்க வீடியோ நீங்க ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் வீடியோ நீங்க திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்க. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த போர் போடுறவர்ட்ட போயிட்டு தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த வீடு தான் இது. ஆக்சுவலா நல்ல ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு bro. நீங்க டே டு டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒரு வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் வந்துட்டாங்க, ஒரு வீடு பேஸ்மெண்ட் போடுறாங்க, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல் போறாங்க, செகண்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி வந்துட்டு இருக்கேன் சைட்டுக்கு. நீங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க அடுத்த ஒரு மாசம் 2 மாசத்துல இங்க கம்ப்ளீட்டா வீடு வந்துரும் உங்களுக்கு. நான் ஃபேஸ் 2 போகும்போது அங்கேயே வீடுகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. நீங்க மற்ற பில்டர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீடே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி, இது கஸ்டமர்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் அவங்களே கட்டிட்டு வராங்க. ஸோ நம்மளும் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பிளாட்டாகவும் கொடுக்குறோம், வீடு வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடாகவும் நம்ம கட்டி கொடுக்கலாம். அன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணும்போது 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட பிளாட் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 1050 ஸ்கொயர் ஃபீட்ல தான் பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி எல்லா 600 ஸ்கொயர் ஃபீட்டும் முடிஞ்சிருச்சு. ஆமா. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல பிளாட் இருக்கு, சவுத் ஃபேசிங்ல இருக்கு, அண்ட் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு, ஈஸ்டர்ன் சைட் பார்த்த மாதிரி பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் 30 அடி ரோட்லயே மேக்ஸிமம் அந்த சொன்ன 10 பிளாட்ல ஒரு 7 பிளாட் கிட்ட 30 அடி ரோட்லயே பிளாட் அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஜென்ரலி திருவேற்காடுக்குள்ள நீங்க பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அடி ரோடு, 20 அடி ரோட்லயே பிரைஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 6500 6000 ரூபாய்க்கு மேல தான் சேல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். அதாவது ஏற்கனவே போட்ட லேஅவுட்ல அவங்க ப்ரீவியஸா வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து டைரக்டா நம்ம ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து நீங்க வந்து அதை டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெவலப் பண்ண ப்ராப்பர்ட்டி இது. நம்ம கிட்ட லாஸ்ட் 10 பிளாட்ஸ் இந்த ஃபேஸ்ல இருக்கு. ஆமா. பட் டெஃபினெட்லி இன்னொரு 45 பிளாட் வருது. ஆனா அதுல ஒரு பிளஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதே பிரைஸ் அங்க கிடைக்குமானா அங்க கிடைக்காது. கண்டிப்பா அது வந்து பிரைஸ் ஜாஸ்தியா தான் வரும். மினிமம் 5600 rupees வந்து அதோட பிரைஸ் மினிமம் பிரைஸ் இருக்கும். மேக்ஸிமம் 30 ஃபீட் ரோட்ல இருக்குன்னா அதுக்கு 200 rupees எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இங்க நீங்க 30 ஃபீட் ரோட்ல எடுத்தாலும் அதே பிரைஸ் தான். இது இந்த லேஅவுட்ல சொல்றேன். 24 ஃபீட்லயும் பிளாட் அவைலபிள் இருக்கு, அதுல எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான். பட் நம்ம ஃபியூச்சர் ப்ரோமோட் பண்ண போற அந்த ஃபேஸ் 2ல 30 அடியில ஒரு பிரைஸ் இருக்கும், 24 அடி ரோட்ல ஒரு பிரைஸ் இருக்கும். பிரைஸ் நெருக்கி வந்துட்டோம். இப்போ உடைக்கலாமா இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு உடைக்கலாமா? இல்ல நீங்க டீடைல் இல்ல, ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க நம்ம வந்து எப்பவுமே டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும், என்னோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம டைரக்டா நம்மளே அக்ரிகேட் பண்ணி நம்மளே மார்க்கெட் பண்ணி சேல் பண்றதுனால டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒருத்தவங்க சேனல் பார்ட்னர் கொடுக்கும்போது அவங்க அதுல ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கமிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் டவுன் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கமிஷன்ஸ்ல நம்ம காஸ்ட்ல நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது இல்லாம மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு 20% கம்மியாக தான் சேல் பண்ணுவேன். ஏன்னா நீங்க வாங்கி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருடம் போற அப்ரிசியேஷனை நான் இன்னைக்கே பிரைஸ் கம்மி பண்ணி நீங்க இமீடியட்டா வித்தா கூட ஒரு நல்ல அப்ரிசியேஷன்ல விற்கிற மாதிரி தான் நான் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அப்படி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வாங்கின எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அது தெரியும். நம்ம கிட்ட வாங்க போற கஸ்டமர்ஸும் சரௌண்டிங் பிரைஸை செக் பண்ணிட்டு தாராளமா வந்து வாங்கிக்கலாம். எல்லாரும் அது வந்து சொல்லுவாங்க, பட் நம்ம அது சக்சஸ்ஃபுல்லா அது வந்து பிரைஸ் வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து அக்டோபர் மாசம் வந்தாரு. சரி, அக்டோபர் மாசம் வந்துட்டு சார் நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போனாரு. திருப்பி அவர் நவம்பர் எண்டு வந்து என்கிட்ட புக் பண்ணி டிசம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நான் இங்க வந்து நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு பிரைஸ் சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5200 நான் பிரைஸையும் சொல்லிடுறேன். 5200 rupees இந்த சைட் நம்ம சேல் பண்றோம். இங்கேருந்து அப்படி போயிட்டு ஒரு 700 meters ரைட் திரும்பினா அங்க ஒரு சைட் இருக்கு, அவங்க 6500 விற்கிறாங்க சார். ஏன் சார் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன் என்னன்னா, சார் இதுலயே எனக்கு மார்ஜின் இருக்கு, நான் வந்து ரொம்ப ஹை மார்ஜினுக்கு ஒர்க் பண்றது கிடையாது, நம்ம வந்து ஒரு மினிமம் மார்ஜின்ல தான் ஒர்க் பண்றோம். அண்ட் தென் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த சைட்டை சேல் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் அடுத்த சைட்டுக்கு போகும்போது எங்களோட கேபிட்டல் வந்து அங்கே போயிடும். ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது சார், கம்மி ப்ரைஸில் அதிகமாக நாங்கள் சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்போ அவர் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, கரெக்ட் சார், நீங்கள் வந்து மார்க்கெட்லேயும் கம்மியாக கொடுக்குறீங்க, எங்களுக்கும் அது வந்து ரொம்ப காஸ்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிம்பிளாக ஒரு 200 ரூபா ஜாஸ்தி இருந்தால் கூட 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது 2 லட்ச ரூபான்றது உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும். 2 லட்ச ரூபான்றது பெரிய வேல்யூ, ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அது ஒரு கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டடாக கொடுத்துட்ருக்கோம். அதனால எல்லா கஸ்டமருமே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தாலும் திருப்பி நம்ம கிட்ட தான் வருவாங்க. அவங்க இதை வந்து நான் முன்னாடியே பிகினிங்லேயே சொன்னேன். ஸோ நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ட்டு வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டில் தான் வாங்குறீங்க. சப்போஸ் வெளியில் 6000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இங்கே ஒரு 5500 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் வாரீங்க. 5200
ரூபான்றது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. ஓகே, அதுலயும் நம்ம நெகோசியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ 5,000 rupees வந்து இந்த லாஸ்ட் 10 plotsக்கு வந்து 5,000 rupees. இன்கேஸ் வந்து 1 monthக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா 4,900 rupees கொடுக்கலாம். அது வந்து அந்த 1 monthக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு. எனக்கு இது கடைசி இருக்கிறது 10 plot தான். ஆமா. ஸோ அதனால இருக்கிற 10 plotக்கு நம்ம அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி இந்த நியூ இயர் பொங்கல் செலிப்ரேஷன் ஆஃபர் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் சைட் விசிட்ல இருக்கு இல்லைங்களா? ஃப்ரீ சைட் விசிட்ஸ் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆன் டோர் ஸ்டெப்ல நம்ம சைட் விசிட்ஸ் கொடுக்குறோம். திருப்பி அவங்க டோர் ஸ்டெப்லேயே ட்ராப் பண்ணிடலாம். இந்த சைட்டுக்குன்னு கிடையாது, நம்ம அச்சரப்பாக்கத்துல பண்றோம், திருநென்றூர்ல பண்றோம், அண்ட் தென் இங்க பண்றோம். ஃபியூச்சர் நிறைய சைட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2026க்கு மினிமம் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்றோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே நம்ம வந்து அதுக்குமே நம்ம சைட் விசிட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு தான் இருக்கோம். பக்கத்தில் ஸ்கூல் காலேஜில் எனக்கு தெரிய வேண்டிய இருக்கு இல்லையா, கனெக்டிவிட்டி. ஆமா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே இருக்கிற சைட்டு. நீங்க சிட்டிக்குள்ளே இங்க வந்து வேலம்மாள்ல இருந்து அண்ணா நகர்ல இருக்கிற எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸும் இங்க வந்துருது. இங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 4 வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, முகப்பேர் இருக்கு, அண்ட் தென் ஐனம்பாக்கம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் இருக்கு உங்களுக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி போனீங்கன்னா அங்க வந்து சவிதாவோட ஸ்கூல்ஸ் இருக்கு, அண்ட் தென் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸ்னு எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி பஸ் வந்து மெயின் ரோடு இங்க பக்கத்துலேயே நியர்பைலே இருக்கிறதுனால இங்கேருந்து நீங்க பூந்தமல்லி ஆர்ச் அந்த ஹைவே மெயின் ரோடு, அதாவது பூந்தமல்லி டு கோயம்பேடு போற ஹைவே திருவேற்காடு ஆர்ச்சுக்கு போறோம்னா இங்கேருந்து ஒரு 3 kilometers நம்ம போயிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து ஷேர் ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பெரிய பஸ் டிப்போவே திருவேற்காடுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. நீங்க 360 degree நீங்க எங்க வேணாலும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேக் சைட்ல போனீங்கன்னா ஆவடி, பருத்திப்பட்டு ஆவடி அப்படி போயிடலாம். ஆவடி அந்த பருத்திப்பட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பூந்தமல்லி போய் நீங்க நசரத்பேட்டை அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆவடிக்கு அடுத்து நீங்க இப்படியே நீங்க வந்து திருநென்றூர் அந்த சைடும் நீங்க போய்க்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் தாங்கல், போரூர், டிஎல்எஃப்ல இருந்து அப்படி போய்க்கலாம். ஸோ இப்போ போரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில் நசரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ பொங்கலுக்கு அப்புறம் லான்ச் பண்றாங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வரப்போகுது, லான்ச் பண்ண போறாங்க, ட்ரெயினே வரப்போகுது. ஆமா ஆமா, டெஸ்ட் ரன்னும் இப்போ ஓட்டி முடிச்சிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. வந்து ஆஃப்டர் பொங்கல் லான்ச் பண்றாங்க உங்களுக்கு. இப்போ லான்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த போரூர் டு நசரத்பேட்டை வர ஜங்ஷன் டைமிங் இருக்கு பாத்தீங்களா, 10 minutes ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வந்துட்டே இருக்கு. ஒரு 10 to 15 minutesல ரீச் பண்ணிடலாம். இப்போ போரூர்ல நீங்க ராமபுரம்லாம் இன்னைக்கு 12,000 13,000 ஸ்கொயர் ஃபீட் போறதுனால ஐயப்பந்தாங்கல் வாங்கிட்டு இருந்தாங்க. ஐயப்பந்தாங்கல்ல 6,000 7,000 வித்த இடம்லாம் இன்னைக்கு 9,000. ஸோ இன்னைக்கு 9,000 விற்கும் போது அடுத்தது இங்க திருவேற்காடுல அப்படியே பேரலா இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம இப்போ வாங்கும்போது ஒரு 5,000 rupees வாங்குறோம் அப்படின்னா அங்க இப்போ மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் 12,000 11,000 ஆகுதுன்னா இங்க கண்டிப்பா 8,000 ஹைக் வந்துடும். ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி திருவேற்காடுக்குள்ள நீங்க சிம்பிளா கூகுள் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா 6,000 கம்மி ரீசேல் பிளாட்டே கிடையாது. நான் டைரக்டா நியூ அப்ரூவல் வாங்கி சேல் பண்றேன், ரீசேலோட கம்மியா தான் சேல் பண்றேன். லோன் ஆப்ஷன்லாம் அட்வான்ஸ்லாம் எவ்வளவு தேவைப்படுது, ஆஃபர் பத்தி சொல்லுங்க. இது வந்து நம்ம லோன் வந்து எல்லா பேங்க்ஸ்லயும் நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் இது. உங்களுக்கு வந்து எனி பேங்க் நீங்க வந்து ஃபினான்ஷியல் போனாலும் சரி, நான் ஃபினான்ஷியலையும் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி நேஷனலைஸ் பேங்க்லயும் வாங்கிக்கலாம், பிரைவேட் பேங்க்லயும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்ரிஃபர்ட் பேங்கிங் எதுவோ, ப்ரோ நான் ஒரு பேங்க் கொடுக்குறேன் எனக்கு வந்து இந்த பேங்க்ல தான் வேணும்னீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த அப்ஜெக்ஷன் எங்களுக்கு கிடையாது. ஸோ அது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க செக் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாட் நீங்க பிளாக் பண்ணிக்கிறதுக்கு 10,000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவேன். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க கிளியரா செக் பண்ணிட்டு லீகல் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரலாம். அது ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ பேங்க் நம்ம போறோம் அப்படின்னா அது சர்டன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது நம்மளே பண்ணி அந்த சப்போர்ட் எல்லாமே நம்மளே என்னோட பேக் அண்ட் டீம்ல இருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃபர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆஃபர் நான் ஆல்ரெடி எப்பவுமே நான் பண்றது தான், பிரைஸ்ல தான் நான் ஆஃபர் கொடுப்பேன். ஆல்ரெடி ஆஃபரும் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்க சேனல் பார்த்து வராங்க அப்படின்னா 4,900 rupees நம்ம பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ மறக்காம திருவேற்காடு சைடு வந்து நீங்க இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, சிட்டிக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க, அது மார்க்கெட்டை விட 1,000 ரூபாய் கம்மியாக தரங்க, தவற விட்டுறாதீங்க சரிங்களா, அதான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.